அமைப்பாவதால் மட்டுமே அத்துமீற முடியும். அத்துமீறலால் மட்டுமே அடக்குமுறைகள் உடையும். இந்த அத்துமீறலுக்கு என்ன பொருள்னு தெரியாம சில பேர் நான் அத்துமீறலாம் சொல்ல மாட்டேன், அதை செய்ய சொல்ல மாட்டேன். நமக்கு நம்மளை கலாய்க்கிறாங்களாம். அத்துமீறு என்கிற சொல்லுக்கூடி இவ்வளவு அரசியல் இருக்கிறது. அது ஒரு தொலைநோக்கு பார்வை. அது 2000 ஆண்டுகால அடிமை தலையை பகர்த்தெறியக்கூடிய சூழல். அது ஒரு சாதிக்கு மட்டும் உரியதல்ல, அனைத்து சமூகங்களை சார்ந்தவர்களுக்கும் பொதுவானது, அனைத்து மதங்களுக்கும் பொதுவானது, அனைத்து தேசத்தை சார்ந்தவர்களுக்கும் பொதுவானது. எங்கே அடக்குமுறை இருந்தாலும் அந்த அடக்குமுறையை எதிர்த்து நீ போராடுவதற்கான போர்க்குணத்தை பெறு என்று கூறும். ஒரு ஃபைட்டிங் நேச்சர் வரும் இயல்பா. நீ சொல்லிட்டா கூட்டம் நடத்தக்கூடாதுன்னா நாங்க போய் உடனே சரிங்க சாமி வந்துடுவோம். கூட்டம் நடத்துவோம். நடக்கக்கூடாது என்றால் நடப்போம், பேசக்கூடாது என்றால் பேசுவோம். இந்த இடத்தில் நுழையக்கூடாது என்றால் நுழைவோம். எங்களுக்கும் அனைவருக்குமான உரிமைகள் உண்டு என்பதை சொல்லுகிற அந்த குரலுக்கு பெயர்தான், அந்த பொருளுக்கு பெயர்தான் அத்துமீறு என்பது. அடங்க மறு அத்து மீறு. அத்துன்னா ஒரு பார்டர்னு அர்த்தம், ஒரு எல்லைன்னு அர்த்தம், ஒரு கோடுன்னு அர்த்தம், ஒரு வரம்புன்னு அர்த்தம். அத்துங்கிறது தமிழ் சொல் கிடையாது, அது வடமொழி சொல் தான், வேற ஏதோ ஒரு மொழி. அத்துன்னா ஒரு எல்லைன்னு அர்த்தம். ஒரு கோட்டை போட்டு சேரி, இந்த சேரிக்குள்ளதான் நீ இருக்கணும், வேற எங்கேயும் வரக்கூடாது. ஒரு கோயில் கட்டி அந்த கோயிலுக்குள்ள நீ நுழையக்கூடாது, நீலாம் படிக்கக்கூடாது, நீலாம் அதிகாரத்துக்கு வரக்கூடாது, நீ ஓட்டு போடுறதுக்கு தான் லாயக்கு, நீ எலெக்ஷன்ல நிற்கக்கூடாது, சீட்டு கேட்கக்கூடாது. இப்படியெல்லாம் சில அத்து இருந்தால் அந்த அத்தை மீற வேண்டும். அது போர்க்குணத்தை குறிக்கிற சொல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.